பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருக்கின்ற நாளிலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த நாம் பெற்றுக்கொண்ட எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை அதிகமாய் போற்றுகிறேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் தூய அன்பும் மாசில்லாத கருணையும் ஒருங்கே நிறைந்திருக்கின்ற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்ற ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாயிருக்கின்ற இந்த வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம். கிறிஸ்தேசுவை மிஞ்சிய நம்பிக்கைகள் தவிர்க்கப்படவும், கிறிஸ்தேசுவை பாவ பலியாக விசுவாசித்து தழுவி வாழ்ந்திடவும், இத்தொழுகையின் வழியாக இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இறைமக்களாகிய நாங்கள் ஒரு மனதுடன் இணைந்து உம்மை தொழுது கொள்ளும்போது உம்முடைய வார்த்தையின் ஆற்றல் ஒவ்வொருவரையும் பூரணமாய் பலப்படுத்துவதாக. துதி, கனம், மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கிறிஸ்தேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் எழுந்து இணைந்து 7வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் 7, நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக. 7ஆம் ஞான பாடல். நன்றாக படைத்து
என்மேல் விழுந்த பாரத்தை இரக்கமாய் விலக்கி ரட்சித்த மாதயாவர துதிக்கு என்றும் பாத்திர கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. மெய்மார்க்கத்தாரே கர்த்தரை துதித்து கொண்டிருங்கள். அவர் சிறந்த நாமத்தை எந்நேரமும் தொழுங்கள். அவரெல்லாம் படைத்தவர் கர்த்தாதி கர்த்தரானவர் கர்த்தாவுக்கே புகழ்ச்சி. நின்றவாறே 57ஆம் சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதங்களில் 57ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். 57ஆம் சங்கீதம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்து கொள்ளுவேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தியாக பலியாக தந்திருக்கின்றவர். நம் உள்ளத்தில் இருக்கின்ற பாவ பாரங்களால் நாம் வேதனிக்கக்கூடாதென்று சொல்லி கல்வாரி அண்டை தன்னை அழைக்கின்றார். நம் உள்ளத்தில் நம்மை துன்பப்படுத்துகின்ற, குற்றப்படுத்துகின்ற சகல காரியங்களையும் அறிக்கையிடுவோம். வாருங்கள், முழங்கால் படியிடுவோம். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை புறப்பட பண்ணுவதற்கு மோசேயை ஆண்டவர் ஆயத்தம் செய்தபோது சில வாதைகளை அங்கே உண்டு பண்ணினார் என்று இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேலின் தேவனை விடுத்து பிற நம்பிக்கைகளின் மேல் கொண்டிருந்த அவர்களுடைய விசுவாசத்தை
முற்றிலுமாக தகர்த்து ஆண்டவருக்கு நேராக ஒவ்வொருவரும் திரும்பும்படியாக இந்த வாதைகள் அங்கே உண்டாயிற்று. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளிலும் கொள்ளை நோய்களும் வாதைகளும் நம்மை துன்பப்படுத்துகிறதை நாம் அறிகிறோம். பாவ நிவாரண வழியாக தன்னை தந்திருக்கின்ற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கின்றபடியினால் என்னண்டை வாமகனே வாமகளே என்று நம்மை அழைத்து என்னை விசுவாசித்து இரட்சிப்பின் மகிழ்ச்சியிலே பிரவேசித்து ஆற்றல் நிறைந்த வாழ்வு வாழ நம்மை அழைக்கின்றார். நம்முடைய உள்ளத்திலே நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்கின்ற சகல பாவ காரியங்களையும் அறிக்கையிடும்படியாய் இந்த நேரம் நமக்கு தரப்படுகின்றது. பாவ அறிக்கையின் ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுக்கும்படியாக கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும்பும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும்பும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அனைத்து ஆற்றலும் பேரிரக்கங்களும் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் பிழை பொறுத்தலையும் மீறுதலுக்கான பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவியானவரின் அருளையும் தேற்றுதலையும் பூரணமாய் நல்குவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிற நாம் கடவுளின் அன்பு கரங்களிலே அனுதினமும் பெறுகின்ற அனைத்து நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி ஏறெடுப்போம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் வானாதி வானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் என்றிருக்கின்ற நன்றி பாடலை இணைந்து பாடுவோம். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் வாழ்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆண்டவருக்கு நன்றி சொன்ன நாம்
அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஜெபத்தையும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சபையார் உட்காருங்கள். திருமறை பாடமாக எண்ணாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 44வது வசனம் முதல் 50வது வசனங்கள் முடிய படிக்க கேளுங்கள். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 44வது வசனம் முதல் 50வது வசனங்கள் முடிய. எண்ணாகமம் 16:44. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூபவர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். அவர்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்துப்போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயினிடத்தில் திரும்பி வந்தான் என்பவைகளே. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு போதித்து வழிநடத்துகின்ற தூயாதி தூயவராயிருக்கின்ற நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான உம்மை பணிந்து கொள்ளுகின்ற இந்த வேளையிலும் உம்மை நோக்கி மன்றாடும்படியாக இறைமக்களாகிய நாங்கள் உம் திருச்சமூகத்தை நோக்கி நிற்கின்றோம். ஆண்டவரே, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடன் இருக்கிறேன் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் உம்முடைய கட்டளைகளை எங்களுக்கு அறிவித்திருக்கின்றீரே, நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாட்களிலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்னோடு வாசம் செய்யும்படியாய் அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்ளுவேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவேன் என்று சொல்லுகின்ற உறுதியோடு, விசுவாசத்தோடு, நல்ல மனசாட்சியோடு எங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே ஆற்றல் நிறைந்த வாழ்வாக, ஆண்டவருக்கு சாட்சி பகருகின்ற வாழ்வாக, வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரம் பெற்றிருக்கின்ற கிறிஸ்தேசுவினுடைய சீடர்களாய் பிள்ளைகளாய் வாழுகின்ற வாழ்வாக நாங்கள் வாழ்ந்திட எங்கள் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தர வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுதல் செய்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகளின் மூலமாக எங்கள் வாழ்வுக்கு உண்டாக வேண்டிய ஆற்றல்கள் பூரணமாக இத்தொழுகையினூடாக ஆண்டவர் பேரருள் தர வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றோம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் என்று சொல்லி கிறிஸ்தேசுவினுடைய நீதியானது உபதேசங்களாக எங்களுக்கு உண்டாயிருக்கிறதை எங்கள் வாழ்க்கையிலே கைக்கொண்டு ஆற்றல் நிறைந்த அன்பின் மக்களாக ஜீவிக்க அருள் தர வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடி நிற்கின்றோம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று சொல்லுகின்ற செய்தி சகல பாவிகளாகிய எங்களுக்கும் மிகுந்த அன்பை காட்டுகின்ற செய்தியாக இருக்கிறபடியினால் கிறிஸ்தேசுவினுடைய தியாகம் எங்களை ரட்சித்து மீட்டு நடத்தி கொண்டிருக்கிறபடியினால் கிறிஸ்துவினுடைய மாபெரும் அன்பு, மாசில்லாத தூய அன்பு இங்கே புலப்படுகிறபடியினால் அந்த அன்புக்கு பாத்திரவான்களாய் அந்த அன்பை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கின்ற மக்களாய் ஜீவிக்க எங்களுக்கு ஆற்றல் உண்டாக வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடி நிற்கின்றோம். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகின்றீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவினுடைய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கின்றதே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளிலே இந்த போதனைகளிலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய ஆற்றல் அடங்கியிருக்கிறது. என்னுடைய வாழ்வுக்கு தேவையான இரகசியங்கள், பிரமாணங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதிலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி எங்கள் வாழ்வுக்கு தேவையான போதனைகளிலே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் ஆற்றல் தர வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடி நிற்கின்றோம். திருச்சபைக்காக ஜபிக்கின்றோம், இறை மக்களுக்காக ஜபிக்கிறோம், எல்லா குடும்பத்தினுடைய வாழ்வுக்காக, வாழ்வின் ஆதாரங்களுக்காக, ஒவ்வொருவருடைய சரீர நலனுக்காக செய்கின்ற பணிகளிலே உம்முடைய பேராற்றல் உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தைகளோடு கூட வேண்டுதல் செய்து நிற்கின்றோம். பலவீனப்பட்டவர்கள் கிறிஸ்தேசுவிலே பலன் பெற்றுக் கொள்வார்களாக. ஆற்றல் இழந்து போயிருக்கின்ற மக்கள் கிறிஸ்தேசுவினுடைய வார்த்தைகளின் வழியாய் ஆற்றல் பெற்றுக் கொள்வார்களாக. நெருக்கடியில் இருக்கின்ற மக்கள் இந்த நாட்களிலே உம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் நெருக்கடிகளிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரை நோக்கி தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். உம்மை தேடுகிற உம்முடைய திருப்பாதப்படியில் இணைந்து கூடி உம்மை ஆராதிக்க இயலாவிட்டாலும் இல்லங்களில் அமர்ந்த வண்ணமாக ஆண்டவரை நோக்கி தங்கள் மனதை ஒருமுகப்படுத்துகின்ற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தாழ்மையோடு உம் திருப்பாதப்படி அண்டி வந்து அப்பா பிதாவே என்று சொல்லுகின்ற அந்த சத்தத்தை உம்மை நோக்கி அவர்கள் உயர்த்துகின்ற போது அவர்களுடைய பலவீனங்கள், கடினங்கள், துன்பங்கள், கண்ணீர் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சோதனைகளிலே விழுந்து போகாதபடிக்கு, தீமைகளில் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் எங்களை காத்து ரட்சித்து நடத்த வேண்டும் என்று சொல்லியும் உம்முடைய திரு வார்த்தைகளிலே நிலைத்து நிற்கின்ற அன்பின் மக்களாக என்றென்றும் நாங்கள் ஜீவிக்க ஆற்றல் உம்முடைய திருப்பாதப்படியிலிருந்து உண்டாக வேண்டும் என்று சொல்லியும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவிலே நிற்கின்ற திருச்சபை, கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற திருச்சபை இறை மக்களுக்கு ரட்சிப்பின் நம்பிக்கையையும் எதிர்கால ஆற்றலையும் தருகின்ற திருச்சபை இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய நம்பிக்கைகளை ஆழமாய் தந்து அவர்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நடத்த தாழ்மையோடு வேண்டுதல் செய்து நிற்கின்றோம். ஜெபத்தேவையில் இருக்கின்றவர்கள் உண்டு. சரீர நலன் குன்றி போய் அப்பா பிதாவே என்னை தொடும், அப்பா உம்முடைய வார்த்தைகள் என்னை தொடட்டும், எனக்கு ஒரு மாபெரும் ஆற்றல் உண்டாகட்டும் என்று கேட்டு நிற்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரின் திருச்சமூகத்தில் வேண்டுதல் செய்து நிற்கின்றோம். கர்த்தருடைய ஆற்றலும் இரக்கமும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து பலப்படுத்துவதாக. இந்த நாட்களிலும் கூட உம்முடைய பேராற்றலால் மகிழ்ச்சியோடு வாழுகின்ற பாக்கியங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். சகல தீமைகளையும் கடிந்து கொள்ளுகிறோம். துதி, கனம், மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வழியாய்
தாழ்மையோடு இவைகளை மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். எழுப்புதல் பாடல்களில் 52வது பாடலை எழுந்து நின்று கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். 52ஆம் எழுப்புதல் பாடல். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த. நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுவே பெருவள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காப்பாய், அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுவே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவராலும் இறைமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பாதுகாவலும் நிறைவாக உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய தியானத்திற்காக நாம் ஆயத்தப்படுவோம். நாம் வாசிக்க கேட்ட எண்ணாகமத்தின் புத்தகத்தின் 16ஆம் அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே நம்முடைய தியானங்கள் அமைந்திருக்க, அதை நாம் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். 16:47 வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். துன்ப சூழ்நிலையில் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துதல் என்று சொல்லுகின்ற ஒரு தலைப்பை நான் தெரிந்திருக்கின்றேன். துன்ப சூழ்நிலையில் கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்துதல். வில் டியூரண்ட் என்று சொல்லுகின்ற ஒரு பிலாசபர், அமெரிக்க ஐக்கிய நாடுகளை சேர்ந்தவர், பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றவர் ஒரு முறை சொன்னார், whether human can bear to live without God. மனித இனம் கடவுளின் துணை இல்லாமல் வாழ முடியுமா என்று சொல்லுகின்ற தத்துவ கோட்பாட்டினை ஒரு முறை அவர் எழுதினார். இந்த கோட்பாட்டினுடைய அடிப்படையிலே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது. பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் எல்லாம் கூடியிருந்த போது அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கடவுளின் துணை இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா என்று சொல்லி. முடியும் என்று சொல்லுகின்ற வாதங்களும் முடியாது என்று சொல்லுகின்ற வாதங்களும் அங்கே உண்டாயிற்று. ஆனால் அந்த கான்ஃபரன்ஸை நடத்தி கொண்டிருந்த நபர் கடைசியிலே அதை முடிக்கின்ற போது, கோட்பாட்டு அளவில் கருத்தியல் அடிப்படையில் நாம் வாழலாம் என்று சொல்ல முடியும், ஆனால் தர்க்க ரீதியில் யதார்த்த உண்மையில் கடவுள் இல்லாமல், அவருடைய வார்த்தைகள் இல்லாமல் வாழ முடியாது என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், பிரச்சனைகளிலே நீதி செய்ய முடியாது. கிறிஸ்துவினுடைய நீதிக்குரிய கட்டமைப்புகள் நமக்கு நிச்சயமாக தேவை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் தீமை, நீதி, அன்பு, மன்னிப்பு ஆகிய காரியங்களை கடந்துதான் வாழ வேண்டும். அப்படி அவன் வாழுகின்ற போது கடவுளினுடைய கிறிஸ்துவினுடைய நீதி இல்லாவிட்டால், கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி தெரியாவிட்டால், கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை பற்றி தெரியாவிட்டால், தீமைகளை எவ்வளமாக வெல்ல வேண்டும் என்று அறியாவிட்டால் வாழ்க்கையிலே அவர்கள் வாழ முடியாது என்று சொல்லுகின்ற பதிலை கொடுத்தார். அன்பானவர்களே, உண்மைதானே? கல்வாரியிலே தனக்கு தீமை செய்த ஒவ்வொருவருக்கும் நீதியை அளித்து அன்பையும் மன்னிப்பையும் மொழிந்த கிறிஸ்து என்று சொல்லுகின்றதான அந்த பாறையிலே கட்டப்பட்டிருக்கின்ற திருச்சபையிலே இறைமக்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துவினுடைய போதனைகள் இல்லாமல், அவருடைய ரட்சிப்பு இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. 2 சிந்தனைகளை சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, கிறிஸ்துவை தாண்டிய நம்பிக்கைகளை தவிர்க்கின்ற வாழ்வு. கிறிஸ்துவை தாண்டிய நம்பிக்கைகளை தவிர்க்கின்ற வாழ்வு. யாத்ராகமத்தினுடைய புத்தகம் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய பயணத்தை, அவர்களுடைய யாத்திரையை பற்றி சொல்லுகிறது.
எகிப்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்த ஆண்டவர் 10 வாதைகளை அவர்கள் சந்திக்கச் செய்தார். இஸ்ரவேல் மக்களும் எகிப்திலே வாழுகின்றவர்களுமாய் இணைந்து வாதைகளை சந்தித்தார்கள் என்று பார்க்கின்றோம். வரலாற்று அடிப்படையில் முதல் 3 வாதைகளை இஸ்ரவேல் மக்களும் சந்தித்தார்கள். எகிப்திலே கோஷான் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியில் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அங்கேயும் முதல் 3 வாதைகள் உண்டாயிருந்தது. இரத்தம், தவளை, பேன், இந்த 3ம் இஸ்ரவேலருக்கும் உண்டாயிற்று. ஆச்சரியம் பாருங்கள், 4வது வாதையிலிருந்து கடைசி வாதை வரைக்கும் அங்கே உண்டாகிற போது கோஷான் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அது உண்டாகவில்லை என்பதுதான் ஆச்சரியபூர்வமான, விசுவாசபூர்வமாக நாம் நம்பி செயல்பட வேண்டிய உண்மை. காரிருள் உண்டாயிருந்த போதும் கூட, எகிப்திலே 3 நாட்கள் தொடர்ச்சியாக இருள் உண்டாயிருந்த போதும் கூட, கோஷான் பகுதியில் இஸ்ரவேலர் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதியில் வெளிச்சம் உண்டாயிருந்தது, சூரியன் பிரகாசித்து கொண்டிருந்தது என்று திருமறையினுடைய அடிப்படையில் நாம் விசுவாசிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இவைகளெல்லாம் ஏன் அங்கே உண்டாயிருந்தது? கடவுளை தாண்டிய நம்பிக்கைகளிலே இருக்கின்ற மக்களை தன் பக்கமாக திருப்புவதற்காக கடவுள் இந்த வாதைகளை அங்கே கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகின்றதல்லவா? எகிப்திய மக்கள் நைல் நதியை வணங்கினார்கள், இஸ்ரவேல் மக்களும் அதை செய்து கொண்டிருந்தார்கள். எகிப்திய மக்கள் தவளையை தெய்வமாய் வணங்கிக் கொண்டிருந்தார்கள், இஸ்ரவேல் மக்களும் அதை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி எகிப்தினுடைய இஸ்ரவேலின் தேவனை தாண்டிய அநேக கலாச்சாரங்களிலும் நம்பிக்கையிலும் அவர்கள் ஊறிப்போய் இருந்தபோது அந்த மக்களினுடைய நம்பிக்கையை தன்பக்கமாய் திருப்புவதற்காக கடவுள் அங்கள் வாதைகளை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒவ்வொரு வாதையும் ஒவ்வொரு நம்பிக்கையிலிருந்து அந்த மக்களை திருப்புவதற்காக கடவுள் கையாண்ட முறைகளாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் வாதைகள் மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், கொள்ளை நோய்கள் அனுப்பப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? யாத்ராகமத்தின் அடிப்படையில் நம்முடைய தியானங்களை நாம் திருப்புகின்ற போது அன்றைக்கு அந்த மக்களை நம்பிக்கைகளிலே இருந்து விடுபடச் செய்வதற்காக, கடவுளை தாண்டிய நம்பிக்கைகளிலிருந்து விடுபடச் செய்வதற்காக வாதைகள் உண்டாயிருந்தது. இன்று நமக்கு ஏன் இது உண்டாயிருக்கிறது? கடவுளை தாண்டிய, கிறிஸ்துவை தாண்டிய, கிறிஸ்துவினுடைய போதனைகளை தாண்டிய, வார்த்தைகளை தாண்டிய வாழ்க்கைகளிலே, வாழ்க்கை முறைகளிலே, நம்பிக்கைகளிலே நாம் நிலைத்திருக்கிறோமோ? கிறிஸ்துவை தாண்டிய ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ என்று நம்முடைய வாழ்க்கையை நாமே திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவை தாண்டி பணம் மக்களுடைய பிரதானமாக மாறி போனதல்லவா? மனிதாபிமானத்தை தவிர, மனிதனை மனிதன் மதிக்கின்ற அந்த காரியத்தை தவிர, அன்பு செய்வதை தவிர பணம், செல்வம் பிரதானமாய் போய்விட்டதல்லவா? கிறிஸ்து அல்ல, கடவுள் அல்ல, பணம் இருந்தால் நாம் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கைகளிலே மனித இனம் வாழ ஆரம்பித்து விட்டதல்லவா? உலக நாடுகள் அதிகாரத்தின் மீது, தங்கள் ஆளுமையின் மீது நம்பிக்கையை செலுத்தி ஆட்சி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா? நம்பிக்கைகள் கடவுளை தாண்டி போனதல்லவா? இந்த வாதைகள், இந்த கொள்ளை நோய் கடவுளை நோக்கி நாம் திரும்புவதற்கு உதவி செய்திருக்கிறது. அதிகாரம் அல்ல, பணம் அல்ல, உலகத்தின் உச்சபட்ச அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த, அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருந்தவர்கள் கூட நம் கரத்தில் ஒன்றுமில்லை, அதிகாரத்திலும் பணத்திலும் ஒன்றுமில்லை, கடவுளிடத்தில் தான் ஆற்றல் இருக்கிறது என்று கடவுளை தேடுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்தார்கள் அல்லவா? அன்புக்குரியவர்களே, வாதை எகிப்து தேசத்தினுடைய நம்பிக்கைகளிலிருந்து இஸ்ரவேலின் தேவனை விசுவாசிப்பதற்காக அங்கே உண்டானது. இந்த வாதைகளை குறித்து
பல காரியங்கள் நமக்குண்டு. நாம் எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? இந்த நம்பிக்கையை கடவுளை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி திருப்புவதற்காக ஏன் இது நமக்கு உண்டாயிருக்கக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில், சரியான விசுவாசத்தின் அடிப்படையில், நல்ல மனசாட்சியின் அடிப்படையில் திருப்புவதற்காக ஏன் இந்த வாதைகள் உண்டாயிருக்கக்கூடாது என்று சொல்லி தியானிக்கவும் செயல்படவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் அன்பானவர்களே. இரண்டாவதாக, பாவ நிவர்த்தியாகிய கிறிஸ்துவை தழுவுகிற வாழ்வு. முதல் தியானம் கிறிஸ்துவை தாண்டிய நம்பிக்கைகளை தவிர்க்கிற வாழ்வு. இரண்டாவது, பாவ நிவர்த்தியாகிய கிறிஸ்துவை தழுவுகிற வாழ்வு. எண்ணாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரத்தின் முழு பகுதியையும் நாம் படிக்கிற போது, லேவி குடும்பத்தில் பிறந்த கோராக என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக சபை அனைத்தையும் கூட்டிக் கொண்டு கிளர்ச்சி செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே கிளர்ச்சி செய்தபோது கடவுள் தீமை செய்தவர்களை தண்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதன் விளைவாக அங்கே வாதை உண்டாயிற்று. இஸ்ரவேல் மக்கள் அந்த சபைக்குள்ளே வாதை உண்டாயிற்று. அநேக மக்கள் அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக ஓட ஆரம்பித்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் மோசே ஆரோனை நோக்கி, தூப கலசத்தை எடுத்துக்கொள், பலிபீடத்தில் சென்று அக்கினியை அதிலே போட்டுக்கொள், தூப வர்க்கத்தை அதிலே போடு, தூபம் காட்டு, பாவ நிவர்த்திக்காக தூபம் காட்டு. இந்த மக்கள் வாதையினால் பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டிருக்கின்றார்கள். தூபம் காட்டு, பாவ நிவர்த்தி செய் என்று சொல்லி கட்டளையிட்டான். ஆரோன் அதை செய்தான். வாதை நிறுத்தப்பட்டது என்று திருமறையில் நாம் படிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சென்று சேருவதற்கு முன்பதாக நடந்த காரியங்கள் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பாவ நிவர்த்தியாகிய கிறிஸ்துவை தழுவிக் கொள்ளுகிற வாழ்வு. அன்று தூப கலசத்திலே தூபமிடப்பட்டது பாவ நிவர்த்திக்காக. நமக்கு பாவ நிவர்த்திக்காக கிறிஸ்தேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்பானவர்களே, கல்வாரி சிலுவையிலே தன்னை கொடுத்தவர் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த நாட்களிலே சமூகத்திலிருந்து விலக்கப்பட்ட மக்கள், குஷ்டரோகிகள், சரீரத்திலே அங்கங்களிலே குறைவீனமாக பிறந்தவர்கள், இப்படி சமூகத்திலிருந்தும் ஆலயத்திலிருந்தும் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் தொட்டார். அவர்களை தொடுவது தீட்டு. தொட்டார், பாடையை தொட்டார். இறந்தவர்களை தூக்கி வருகின்ற பாடையை தொடுதல் தீட்டு. அதை தொட்டார். ஆலயத்திற்குள்ளே அனுமதிக்கப்படாதவர்கள் தெருக்களில் கிடந்தார்கள் பிச்சைக்காரர்களாய். அவர்களை போய் தொட்டார். ஏன்? இந்த உலகமே பாவத்தில் நிறைந்திருந்த போது, அனைவரையும் நரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற சூழ்நிலை உண்டாயிருந்த போது, இந்த பாவ உலகத்தை தேடி அவர் வந்தார். தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டார். தன்னை பாவ நிவாரண பலியாக கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அவரை தழுவுகிற வாழ்வு நமக்கு அவசியம். வாதைகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அங்கே தூப வர்க்கம் காட்டப்பட்டது. இன்று நம் மத்தியிலே கிறிஸ்துவாக நிற்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய தியாகத்தை, அவருடைய இரட்சிப்பை நாம் தழுவி விசுவாசித்து வாழுகிற போது நமக்கு உண்டாகிற நெருக்கங்கள், இந்த வாதைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில் இருக்கின்ற டாஜ் ஹோட்டலில் ஒரு தாக்குதல் நடந்தது. பல பேர் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதனுடைய பின்னணிகள் பல உண்டு. எப்படியாயிருந்தாலும் அதிலே பிழைத்து கொண்டவர்கள் எல்லாம் பல்வேறு காரியங்களை சொன்னார்கள். தங்களுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வண்ணமாய் ஆங்கில திரைப்படத்தினுடைய ஒரு ஆக்டர் ஒருவர் அந்த சம்பவத்திலே இருந்து உயிர் பிழைத்து கொண்டார். தன்னுடைய அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். நண்பர்களோடு மேஜையிலே நாங்கள் உணவருந்தி கொண்டிருந்தோம். திடீரென்று தாக்குதல்கள், திடீரென்று துப்பாக்கி சத்தம், எங்களை நோக்கி குண்டுகள் பறந்து வந்தது.
என்னோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் சுடப்படுகின்றார்கள். நான் திடீரென்று சொல்லி சுதாரித்து கொண்டு மேஜையினுடைய கீழே இறங்கி பதுங்கி கொள்ளுகின்ற போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு மேலாக வந்து விழுந்தார்கள். நானும் அப்படி அமைதியாக அங்கே படுத்து விட்டேன். ஒருவனுடைய காலடி சத்தம் என்னை நோக்கி நெருங்குவதை நான் பார்க்க முடிந்தது. ஆனால் எனக்கு மேலே என்னுடைய நண்பர்களின் இரத்தம் இருந்தபடியினால் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி திரும்பி விட்டார்கள். நான் பிழைத்து கொண்டேன் என்று சொன்னான். அன்பானவர்களே, நண்பர்களுடைய இரத்தம் தன் மீது தெளிக்கப்பட்டிருந்ததினால் தன்னுடைய ஜீவன் அங்கே காக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு மனிதர் சொன்னார். அன்பானவர்களே, பாவ நிவாரண பலியாய் தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தி இருக்கின்ற இரட்சகர் மூலமாக நாம் மீட்பு பெற்றிருக்கின்றோம். நம்மிலே குறைகள் உண்டு, நம்முடைய சிந்தனைகள் கிறிஸ்துவை தாண்டி போவது உண்டு, நம்முடைய நம்பிக்கைகள் கிறிஸ்துவை தாண்டி பல வேளைகளில் உண்டு. கிறிஸ்துவாகிய பாறையின் மீது திருச்சபை இருக்கிறது என்று சொல்லுகின்ற சிந்தனையிலிருந்து கூட நாம் விலகிச் சென்றது உண்டு. கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற திருச்சபை அவருடைய போதனைகள் அவருடைய சிந்தனைகளிலிருந்து படம் மாறி செல்லக்கூடாது என்கின்ற சிந்தனைகள் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். சமூக வாழ்க்கையிலே கிறிஸ்தேசுவை தாண்டிய நம்பிக்கைகளிலே நம்முடைய மனம் நிலைக்கக்கூடாது. பாவ நிவாரண பலியாய் தன்னை கொடுத்தவர் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. நாம் செய்கின்ற பாவங்கள், இந்த பாவத்தினுடைய தண்டனையாய் இந்த நோய்கள் நமக்கு உண்டாகிறது என்று நினைக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்தேசு பாவ நிவாரண பலியாய் நமக்கு இருக்கிறார். எகிப்திலே கடைசியிலே தலைச்சங்காரம் வாதை உண்டான போது ஆடுகள் பலியாக்கப்பட்டு இரத்தம் தோய்க்கப்பட்டது. எல்லோரும் மீட்கப்பட்டார்கள். ஆடு பலியாக்கப்பட்டது, இரத்தம் தெளிக்கப்பட்டது, சங்காரதூதன் அவர்களை கடந்து போனான் என்று படிக்கிறோம். கிறிஸ்து நமக்காய் பலியாயிருக்கிறார், இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலி நமக்கு ஜீவனை தருகின்றவர் கிறிஸ்தேசு. அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்து நிற்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய வார்த்தைகளிலே ஆற்றல் உண்டு. இந்த வார்த்தைகளை படித்தால் என்ன ஆற்றல் கிடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவருடைய போதனைகளிலே வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமும் உடையவன் நான் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே கடைசி பகுதியிலே அது ஆற்றல் மிகுந்த வார்த்தைகள். அன்பானவர்களே, அவைகளை தழுவிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவிலே அவருடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியிலே அந்த விசுவாசத்திலே நிலைத்து நிற்க அழைக்கப்படுகிறோம். நிலைத்து நிற்போம். கிறிஸ்தேசுவில் உண்டாகின்ற ஆற்றல் நம்மை இந்த நாட்களினுடைய தீமைகளிலிருந்து பூரணமாக மீட்டு நடத்துவதாக. ஆமென். நம்முடைய தொழுகைக்கு நிறைவாக கீர்த்தனைகளிலே 292வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனைகளில் 292 நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. நம்பி வந்தேன் மேசையா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேனே. நம்பீரான் ஒருவனே நம்பவே தருவனே, வருந்தவிரு குமார குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பானே கரிசனம், நித நித சரி தொழுவதிதம்
எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நம்பி வந்தேனே. நாதனே கிருபைக்கும் வேதனே சிறுமைத்தீர் அதிநலமிகும் உனத்திரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நம்பி வந்தேனே. பாவியில் பாவியே கோவியில் கோவியே கண்ண பரிவுடன் அருள் பொறி அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நம்பி வந்தேனே. ஆதியோலோலவே பாதுகாலமே உன்னதடிமைகள் படுதுய அவதிகள் மறுத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நம்பி வந்தேனே. ஜெபம் செய்வோம். பாவ நிவாரண பலியாக நாங்கள் தழுவிக் கொள்ளுகின்ற ஆற்றல் நிறைந்தவராக கிறிஸ்தேசுவை எங்களுக்கு தந்து சகல தீமையிருந்தும் சகல கடினங்களிலுமிருந்தும் எங்களை மீட்டு ஆற்றலோடு நடத்துகின்ற நல் ஆண்டவரே, மகிழ்ச்சியான தொழுகையிலே இணைந்து கொண்ட இறைமக்களாகிய நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. திருமறையினுடைய அடிப்படையிலே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை கடவுளை தாண்டிய நம்பிக்கையில் திளைத்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையை, இந்த உலகத்தினுடைய செல்வங்களின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு நேராக திருப்புவதற்காக அவர்களை நடத்தினீரே அப்பா. இந்த நாட்களிலும் கூட அந்த சிந்தனைகளின் அடிப்படையில் கிறிஸ்துவை தழுவுகிற, கிறிஸ்துவை தாண்டிய சிந்தனைகளை தவிர்க்கிற ஒரு சாட்சியின் அனுபவத்தை இறைமக்களாகி எங்களுக்கு தந்து நடத்த வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுதல் செய்கிறோம். இத்தொழுகையில் ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி ஒருமனப்பட்ட அத்தனை இறைமக்களும் உம்முடைய வார்த்தைகளினால் ஆற்றல் வருவார்களாக. உம்முடைய பாவ நிவர்த்தியினால் அவருடைய வாழ்க்கையிலே குற்றங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு பேராற்றல் உண்டாவதாக. ஆண்டவர் கிறிஸ்துவிலே அவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க பலன் உண்டாவதாக. எங்களை தாழ்த்தி தருகின்றோம், உம் திருக்கரங்களில் தருகின்றோம். உம்மிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே சகல நாட்களிலும் முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க ஆற்றல் தாரும். துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையையும் உமக்கு தருகிறோம். கிறிஸ்தேசுவின் வழியாய் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பாடுவோம் சங்கீதனாம் மீட்கப்பட்ட யாவரும்
ஸ்தோத்திரமுண்டாகவே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றுமென்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் வாழ்வோடும் கூட நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய புறப்பட்டு செல்லுங்கள்.